வணக்கம் தமிழா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோட்டோரோலா ஒரு டீசெண்டான ஒரு நல்ல டிவைஸ் அதுக்கேற்ற விலையில் இந்த மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸில் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ நல்லது கெட்டது சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. பார்க்கலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனில் கிடைக்குது. ப்ளோட்டர் எதுவும் கிடையாது, ப்ளஸ் ஆட்ஸும் கிடையாது. இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். என்னென்ன பண்ணலாம் இந்த ஃபோன்லன்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ரைட் சைடில் ஒரு டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் தந்திருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் குவிக்காக கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் பண்ணலாம். பட் இந்த பட்டனை நீங்கள் வேறு ஃபங்க்ஷனுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியாது. மோட்டோ ஃபியூஷன் ப்ளஸில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அடிஷ்னலாக அவங்க சில மோட்டோ ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. அதை பார்க்கலாம். பர்சனலைஸ் செட்டிங்ஸ் இருக்குது. இங்கே ஒரு தீமை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல்னு ஆப்ஷனில் போய் ஃபாண்ட், கலர், ஐகான் ஷேப், லே அவுட் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு தீம் ரெடி பண்ணலாம். சில வால்பேப்பர் ஆப்ஷன்ஸும் டிஃபால்ட்டாக தராங்க. ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட்டில் உங்கள் ஆப்போட நம்பர் மற்றும் வரிசைகள் 4x5, 5x5 இல்லைன்னா 4x5ன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம். மோட்டோ ஆக்ஷன்ஸ், மோட்டோவோட பல ஃபீச்சர்ஸ் இங்கே தான் இருக்குது. குவிக் கேப்சர், ஃபோனை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி கேமரா ஆப்பை குவிக்காக லான்ச் பண்ணலாம். அப்படி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணணுமா இல்லாட்டி ரியர் கேமரா ஓப்பன் பண்ணணுமா அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரெண்டும் வேண்டாம், ஒரு ஆட்டோ ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மற்றும் போர்ட்ரேட் மோடு பொறுத்து ஃப்ரண்ட் இல்லைன்னா பின்பக்கம் கேமரா ஓப்பன் ஆகும். இந்த ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேக் பண்ணி ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணலாம். திரும்பவும் ஷேக் பண்ணினா லைட் ஆஃப் ஆகிடும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் உண்டு. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா நீங்கள் 3 விரல்களை வைத்து ஸ்லைட்டாக டச் பண்ணால் போதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லாங் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் எடுக்கலாம். எடிட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃப்ளிப் ஃபார் டிஎன்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபோனை நீங்கள் ஃப்ளாட்டாக திருப்பி டேபிளில் வச்சுக்கிங்கன்னா டிஎன்டி மோடுக்கு போயிடும். உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பிக்கப் டு சைலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கால் வரும்போது ஃபோனை நீங்கள் டேபிள்லேருந்து பிக்கப் பண்ணினாலே சைலண்ட் ஆகிடும் ரிங்டோன். வால்யூம் கண்ட்ரோல் மூலமாக பாட்டோட ட்ராக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கான மீடியா கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இந்த ஃபோனில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது. ஆனால் பீக் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. லாக் ஸ்க்ரீனில் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு டச் பண்ணினா கிளாக் ஆப்ஷன் தெரியும், ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் தெரியும். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணினா நோட்டிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் லாக் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அங்கேருந்து குயிக் ரிப்ளையும் பண்ணலாம். சில ஆப்ஸ் நீங்கள் லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் வேண்டான்னா அந்த ஆப்பை நோட்டிஃபிகேஷனை பிளாக் பண்ணிக்கலாம். மோட்டோ கேம் டைம்னு ஒரு செட்டிங் இருக்குது. இது அவங்களோட கேம் மோடு. கேம் விளையாடும் போது நோட்டிஃபிகேஷன் வேண்டாம், கால் பிளாக் பண்ணுற ஆப்ஷன்ஸ், ரிப்பீட்டட் கால் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன்ஸ், காலர் எக்ஸப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. கேம் விளையாடும் போது சைடில் ஸ்வைப் பண்ணி இந்த கேம் மோட் அக்சஸ் பண்ணலாம். இந்த ஃபோனில் டார்க் மோட் இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். சிஸ்டம் வைட் டார்க் மோட் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் எனக்கு சிஸ்டம் வைட் டார்க் மோட் வேண்டாம், பட் டயலர் மட்டும் டார்க் மோடுக்கு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா டயலர் செட்டிங்ஸில் நீங்கள் டிஸ்பிளே மோட்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் டார்க் தீம் மோடை நீங்கள் செலக்ட் பண்ணால் டயலர் மட்டும் டார்க் மோடுக்கு மாறிடும். குயிக் ஆக்சஸ் கண்ட்ரோல் சென்டரில் எடிட் பண்ணி உங்கள் தேவையான ஃபீச்சர் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்வெர்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் கலர் இப்படி ஆகிடும். இப்படி வச்சு யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு புரியலை. குயிக் ஆக்சஸ் சென்டரில் செல்ஃபிக்கு ஒரு பட்டன் இருக்குது. ப்ரெஸ் பண்ணினா பாப்அப் கேமரா லான்ச் ஆகும். கேமரா ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஆடியோ எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் ஈக்குவலைசர் ஆப்ஷன் இருக்குது. உங்கள் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து ப்ரீசெட்ஸ் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நைட் லைட் மோட்னு ப்ளூ லைட் ஃபில்டர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் இரவு நேரத்தில் யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் எனேபிள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்கள் பாதுகாப்பாக இருக்கும். இதோட இன்டென்சிட்டியும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி செட்டிங்ஸில் பேட்டரி பர்சன்டேஜ் டிஸ்பிளே பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. டிஸ்பிளே கலரில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல், பூஸ்டட், சேச்சுரேட்டட்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் வசதிப்படி. டிஸ்பிளே சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பாப்அப் கேமரா வெளியில் வரும்போது ஒரு சவுண்ட் வரும். அதை டிசேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது சவுண்ட் செட்டிங்ஸில். சிஸ்டம் செட்டிங்ஸில் அடாப்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதை எனேபிள் பண்ணினா ஏஐ மூலமாக கணக்கு பண்ணி ரேம் எஃபிஷியன்சி எல்லாமே தேவைக்கு ஏற்ப ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும்னு போட்டிருக்கு. இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்குது.
ஸ்வைப் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னு ஃபீச்சர் மூலமாக அந்த சென்சர் ஏரியாவை ஸ்வைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் பேனல் அக்சஸ் பண்ணலாம். இப்படி டிஃபால்ட்டாக ஜஸ்ட் நேவிகேஷன் தந்திருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. ஆனால் சில பேருக்கு அது பிடிக்காது. ஸோ வந்து ஸ்டாண்டர்ட் 3 பட்டன் நேவிகேஷனும் இருக்குது ஆப்ஷன். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். எஃப்எம் ரேடியோ இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டு கேட்கலாம் எஃப்எம் ரேடியோவில். ஓடிஜி சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவை இதில் கனெக்ட் பண்ணி டைரெக்டாக அக்சஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து டைப் சி பென்ட்ரைவாக இருக்கணும். இல்லாட்டி இந்த அடாப்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து மைக்ரோ எஸ்பி பென்ட்ரைவும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். ஆனால் சில நேரம் கேம்ஸ்லாம் விளையாடும்போது அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து பிரைட்னஸ் லெவல் மாறிட்டு இருக்கும். அதுக்கு வந்து இந்த டிசேபிள் அடாப்டிவ் பிரைட்னஸ்னு கேம் செட்டிங்ஸில் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் கேம் விளையாடும்போது அது வந்து டிசேபிள் ஆயிரும் இந்த அடாப்டிவ் பிரைட்னஸ். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் இது. ஜம்ப் டு கேமரான்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பவர் பட்டனை நீங்கள் வந்து 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கேமரா ஆப்புக்கு போகலாம். உடனே கேமராவில் வந்து போய் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் மோட் ஆப்ஷன் இருக்குது, மேக்ரோ மோடு இருக்குது, ப்ளஸ் பல கேமரா மோடில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. ஸ்பாட், கலர், கட் அவுட்ஸ், ஸ்லோமோ வந்து நீங்கள் 120 frames per second எடுக்கலாம். 4Kயில் நீங்கள் வந்து 30 frames per secondல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். என்னோடய ஃபுல் ரிவ்யூவில் கேமரா பற்றி நான் சொல்லியிருக்கேன். சாம்பிள்ஸ் எல்லாம் அதில் நான் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோனை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரியறதுக்கு. ஸோ இதான் வந்து Moto One Vision Plus-ஓட ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகுது. சில மோட்டோ ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோனாக இது அமையுது. சில குறைகளும் இருக்குது. ஸோ வந்து டீட்டெயில்டு ரிவ்யூவில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை வாங்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.